ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீக் எப்படி போச்சு? எனக்கு பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா vlog எடுக்கலாம் அப்படின்ட்டு லாங் வீடியோவுக்கு எல்லாம் செட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். கிச்சன் ஆர்கனைசேஷன் பண்ணணும்னு நினச்சேன், அதில் கொஞ்சம் ஃப்ளாப். இப்படி தான் திரும்ப திரும்ப இந்த வாரம் வந்து செம்ம ஜாலியாக போயிட்டுருக்கு. அப்புறம் கொஞ்சம் வீடியோ எடுக்கும் போதே, அதாவது இந்த லாங் வீடியோ எடுக்கும் போதே டக்குன்னு ட்ரைபாட் தட்டி கீழே விழுந்து அந்த கேமராவும் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ லாங் வீடியோ ரொம்ப ஜாஸ்தியாக எடுக்க முடியல. ஃபோனில் வச்சு எடுத்திருந்துருக்கலாம், பட் ஃபோனில் எடுத்தால் இவ்வளோ கிளாரிட்டி வராது, எனக்கு பிடிக்கவும் இல்லை. ஒரு மினி விலாகோ 2 மினி விலாகோ ஃபோனில் எடுத்து போட்டிருந்தேன். எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. சரி ஓகேன்ட்டு தான் இருக்கிற கிளிப்பிங்ஸ் வச்சு இன்றைக்கி வீடியோ போட்டுட்டேன். ஸோ அன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஆஃபீஸ் அவங்க எல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் அப்படியே இன்டோர் பிளான்ஸுக்கு தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு நம்மளோட கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானோட தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆர்கனைசேஷன் அப்படின்னா நம்ம அந்த வீட்டில் பண்ண மாதிரி ரொம்ப எலாபரேட்டாலாம் இல்லை. ஆல்ரெடி கிச்சன் வந்து செட் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் லைட்டிங், அப்புறம் அந்த கிச்சன் பிளாட்ஃபார்மில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி வைக்கணும். அப்புறம் முக்கியமாக நம்மளோட க்ராக்கரி யூனிட் புதுசாக வாங்கியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் இருந்தது. அந்த க்ராக்கரி யூனிட் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கிச்சன் வந்து நல்ல வெளிச்சமாக தான் இருக்குது, விண்டோவும் இருக்குது. அது இல்லாமல் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கிறதுனால நமக்கு வந்து வெளிச்சம் கரெக்டாக தான் இருக்குது. பட் விலாகுன்னு போகும்போது கொஞ்சம் வந்து லைட்டிங் கம்மியாக இருக்குது. என்னதான் கேமராவில் மாற்றி வச்சாலும் அந்த ஒரிஜினாலிட்டி கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. ஸோ லைட்டிங் வந்து ஆல்ரெடி நம்மளோட பழைய வீட்டில் போட்டிருந்தேன் இல்லையா, அதையே இங்கே ஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் அங்கேருந்து கழட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சொந்த வீடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்டீரியர்லேயே லைட் வந்து கொண்டு வந்துருவாங்க. பட் எல்லா வீட்லேயும் அந்த மாதிரி இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மோஸ்ட்லி நம்ம இருக்கிறது ரெண்டட் ஹவுஸ். ஸோ டபுள் சைட் டேப் போட்டு அந்த ஸ்ட்ரிப் லைட்டை ஒட்டிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு வெளிச்சம் இருக்கும். இதில் டபுள் சைட் டேப் வாங்குறது தான் மேட்ரே. நல்லா ஹெவியாக இருக்கும் நம்மளோட ஸ்ட்ரிப் லைட். யூஸ்வலாக அதில் தின்னாகவும் இருக்கும், நல்லா திக்காகவும் இருக்கும். நான் வாங்கினது வந்து நல்ல திக். ஸோ வெளிச்சமும் நல்லா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்கினேன். ஸோ ஸ்ட்ரிப் லைட் எங்கே வாங்கணும், அதே இடத்துல வந்து டபுள் சைட் டேப் வாங்கிட்டேன். நான் யூஸ் பண்ணுற டபுள் சைட் டேப் வந்து ஒரு ரோல் 900 ருபீஸ். நீங்கள் கடையில் கேட்டிங்கனாலே தெரியும். ஒன் டைம் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணும்போது அது இழுத்தா கூட வராது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு போகணும். அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து நல்ல குவாலிட்டி தான். பட் என்னாச்சுன்னா ஹஸ்பண்டுக்கு தெரியல அந்த ஸ்ட்ரிப் லைட்டோட ஹெவினஸ். ஸோ இது வாங்கிட்டு வந்துட்டார். கொஞ்சம் வந்து ஒட்டி பார்த்தேன், அதனால வந்து தாங்க முடியல அந்த வெயிட்டை. ஸோ இது ஒட்டினாலும் வேஸ்ட்டு அப்படின்ட்டு நான் அதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டேன். என்னால் போய் மறுபடியும் அந்த டபுள் சைட் டேப் வாங்குறதுக்கு டைம் இல்லை அன்னைக்கு. ஸோ அது வந்து ஃப்ளாப் ஆகிப்போச்சா. ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ராக்கரி யூனிட்டுக்கு போயிட்டேன். அடுத்த நாள் வந்து டபுள் சைட் டேப் நாமளே போய் வாங்கிட்டு வந்துட்டு கிச்சனை வந்து செட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். கேமரா வச்சு அடுத்த நாள் vlog அதை ஆட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பட் கேமரா தான் எடுக்க எடுக்க கீழே விழுந்து உடஞ்சி போயிடுச்சே. அதுக்கப்புறம் அது வந்து பண்ண முடியல. ஸோ அது ஒரு பெரிய ஃப்ளாப். க்ராக்கரி யூனிட் வந்து கேட்டிருந்தீங்க எங்கே வந்து வாங்கினேன் அப்படின்ட்டு. க்ராக்கரி யூனிட் வாங்கினது வந்து ராயல் ஓக்ஸ் தான். க்ராக்கரி யூனிட் அப்புறம் டிவி யூனிட் ரெண்டுமே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினோம். ஏன்னா இந்த வீட்டில் அது இல்லை. ஸோ எனக்கும் வந்து க்ராக்கரிஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷெல்ஃப்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த யூனிட் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்க க்ராக்கரிஸ் எல்லாம் அங்கே வச்சுக்கலாம் அப்படிங்கறக்காக இது பிளான் பண்ணி வாங்கினேன் லாஸ்ட் மினிட்ல தான். ஏன்னா அந்த க்ராக்கரி யூனிட் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா பெருசு, அது வந்து ராயல் ஓக்ஸில் வாங்கினது தான். அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக இருக்குது. ஸோ இதில் வந்து வைக்கிறதுக்கு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி பீங்கான்ஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ஸில் ஷேப்ஸில் இருக்கிறதெல்லாம் வாங்கி வாங்கி வைப்பேன். எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி அப்படின்ட்டு. அதனால் நமக்கு இந்த ஒன்று பத்தாது அப்படின்ட்டு இன்னொன்று வாங்கியாச்சு. அப்புறம் ஹரிஷ்மிதாவோட டிஃபன் பாக்ஸஸ், மித்ரனுது, ஹஸ்பண்ட் இது எல்லாமே வைக்கிறதுக்கு ஒரு தனி ஸ்பேஸ் தேவைப்பட்டது. அதனால தான் சரின்ட்டு அதை ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அந்த கடையில் வந்து நான் போய் பார்க்கும்போது க்ராக்கரி யூனிட் ஒரு 4-5 வெரைட்டியில் வச்சுருந்தாங்க. பட் இது வந்து எனக்கு காம்பேக்டாக இருந்த மாதிரி இருந்தது, கிச்சன் ஸ்பேஸே அடைக்காத மாதிரி இருந்தது. ஸோ இதுக்கே போயிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வாங்கிட்டேன். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 45K அப்படின்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் வந்து அவ்வளோ கொடுத்து வாங்கலை.
நாங்கள் வந்து என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா, இந்த ஷோ பீஸில் வச்சுருக்கீங்க இல்லையா, அதே பீஸை எனக்கு கொடுத்தா போதும், வேறு எதுவும் நியூ பீசஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ ஷோ பீஸில் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்காதுன்னு நினைப்பாங்க. அதாவது ஷோரூமில் வரவங்க எல்லாம் தொட்டு பார்ப்பாங்க, ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ், டேமேஜஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி அதை யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பட் எனக்கு பார்த்த வரைக்கும் இதில் எந்த ப்ராப்ளம் இல்லை. ஒரே ஒரு கைப்பிடி மட்டும் கல் இருந்தது, அது மட்டும் போட்டு கொடுத்துருங்க, மற்றபடி இது நான் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இதெல்லாம் வந்து நம்மளை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதனால ஒரு டீசெண்டான டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. நாமளும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த க்ராக்கரி யூனிட், டிவி யூனிட், அப்புறம் ஹஸ்பண்டோட புக் ஷெல்ஃப், இது மூணுமே ஷோ பீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததா, ராயல் ஓக்ஸ்லேருந்து எடுத்தது தான். எனக்கு இந்த செட்டப்பில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பவுல், அப்புறம் டீ கப்பெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். டீ கப்ஸ் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். முக்கியமாக ஹரிஷ்மிதா இந்த காஃபி போட்டு போட்டு குடிச்சிட்டே இருப்பான்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ஒவ்வொரு தடவை அந்த ட்ராவை திறந்து திறந்து அடித்து தள்ளி அந்த டம்ளரை வெளியே எடுத்து யூஸ் பண்ணுவான். அதெல்லாம் வந்து தனியாக செட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க, காஃபி யூனிட்டா டிவி யூனிட்டா எதுவும் நாம் வந்து என்ன பேர் வைக்கிறோமோ அந்த பேர் வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்னு வாங்கும் போதே கொஞ்சம் யோசிச்சிருந்தேன். அப்புறம் டெய்லி யூஸ் பண்ணுற பவுல்ஸ், இதுக்கு ஒவ்வொரு தடவை அங்கே போய் எடுக்கணும். அது இல்லாமல் ஸ்பேஸ் இல்லை, ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டே இருந்தேன். சப்போஸ் கை தவறி கீழே விழுந்துட்டா கூட நமக்கு கஷ்டம் அப்படின்ட்டு அந்த பவுல்ஸ் எல்லாத்தையும் நான் இங்கே வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இந்த க்ராக்கரி யூனிட்டில் வச்சாச்சு. அந்த பெரிய க்ராக்கரி யூனிட்டில் வந்து நம்ம ரேராக எடுக்கிறது, அதாவது வாரத்தில் 1-2 நாள் யூஸ் பண்ணுற க்ராக்கரிஸ் மட்டும் அதில் செட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இந்த யூனிட் பார்த்து ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க, இதுதான் அப்படி நானும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், பட் ரொம்ப வெயிட்டான பொருளெல்லாம் வைக்காத, தாங்காது அப்படின்ட்டு. அது வந்து 100ல் 1 வார்த்தைன்னு சொல்லலாம். ரொம்ப வெயிட்டானது இதில் வைக்க முடியல. நானும் குக்வேர்ஸ் எல்லாம் இதில் மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் அது எல்லாமே நல்ல வெயிட், எங்காச்சும் வச்சு அந்த ஸ்டாண்டு எல்லாம் உடஞ்சிருச்சு அப்படின்னா கஷ்டம் அப்படின்ட்டு தான் வெயிட்லெஸ் தான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதை மட்டும் எடுத்திருக்கேன். மற்றபடி டேபிள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ரொம்ப வெயிட் கொடுக்கக்கூடாது. நம்மளோட குக்வேர் எல்லாம் வந்து செம வெயிட். ஸோ அதெல்லாம் வச்சோம் அப்படின்னா இது தாங்காது அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ எதுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ மோஸ்ட்லி இந்த ட்ராப்ஸில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது, அவனில் வந்து ஏதாச்சும் ரீஹீட் பண்ணுறக்கு, இந்த மாதிரி திங்ஸ் குழந்தைங்க அடிக்கடி யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து இந்த ட்ராவில் செட் பண்ணி வச்சாச்சு. அந்த கிச்சனுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது நல்லா வந்து ஒரு பெரிய கிச்சனாக இருக்கும். இதுவும் வந்து கிச்சன் பெருசு தான். இது கூட வந்து ஒரு யூட்டிலிட்டி ரூம், அப்புறம் மெய்ட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. மெய்ட் ரூம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, யாரும் வந்து இங்கே ஸ்டே பண்ணுறது இல்லை. ஸோ அந்த மெய்ட் ரூமை வந்து நான் இன்னொரு ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிட்டேன். அங்கே வந்து நம்மளோட பழைய வார்ட்ரோப்ஸ் 2-3 இருந்தது, அதில் வச்சு நம்மளோட க்ராசரிஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அந்த வீட்டில் ஒரே அதாவது அந்த கிச்சன்லேயே ஃபுல்லாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். பட் இங்கே வந்து ஒவ்வொரு ரூமாக பிரித்து வச்சுருக்கோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அந்த வீட்டில் இப்போ தான் எல்லாமே செட் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே இந்த வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு கேப்பே இல்லாமல் ரெஸ்ட்லெஸ்ஸாக லைஃப் போகிற மாதிரி கொஞ்சம் மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருக்குது. பட் ஓகே, எதாக இருந்தாலும் நல்லதுக்கு தான் அப்படின்ட்டு போக வேண்டியது தான். ஸோ வீடு மாறணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 வருஷம் வேணும். சிலர் வந்து சொந்த வீட்டுக்கே போயிருங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த ஃப்ளாட் இருக்குல்ல, சொந்த வீட்டுக்கே போயிடலாமல்ல அப்படின்ட்டு. சொந்த வீட்டில் வந்து இவ்வளோ பிளான்ஸ் வைக்க முடியாது. ஆல்ரெடி நான் விலாகில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, மோஸ்ட்லி பிளான்ஸுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் பெரிய வீடாக பார்க்குறதே. ஸோ அதனால தான் வில்லாக்கு ஒன்ஸ் மூவ் ஆனதுக்கப்புறம் ஃப்ளாட்டுக்குள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓப்பனாக தான் நான் சொல்கிறேன், இதில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழல அப்படிங்கிறதெல்லாம் வந்து 2வது விஷயம். நாம் வந்து ஒன்றுக்கு யூஸ் ஆகிட்டோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருப்போமோ தவிர, அதை விட கொஞ்சம் கீழே வர்றதுக்கு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க இல்லையா. அதனால தான் எனக்கு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நாம் வந்து இண்டிபெண்டன்ட் ஹவுஸில் தங்கிட்டோம் அப்படின்னா ஃப்ளாட் வந்து அவ்வளோ பிடிக்காது. ஸோ இண்டிபெண்டன்ட் ஹவுஸுக்கும் ஃப்ளாட்டுக்கும் ரெண்ட் வந்து அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. மீறினா ஒரு 5Kலேருந்து 6K இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் வருது. ஏன்னா நம்மளோட ஃப்ளாட் ரெண்ட்டுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மெயின்டெனன்ஸோட சேர்த்து ஒரு 10K டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸுக்காக நம்ம அந்த ஃப்ளாட்டில் போயிட்டு இவ்வளோ செடிகள் இல்லாமல் இருக்கணுமா அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஹவுஸை ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது நான் சொன்னது வந்து ரெண்ட்டு தான். ஸோ அந்த 5K டிஃப்ரென்ஸுக்காக நாம் வந்து இந்த ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை நம்ம விட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஹஸ்பண்ட் வந்து இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்லேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அண்ட் நிறையா சிஸ்டர்ஸ் இன்னொரு கொஷின் கேட்டது என்ன அப்படின்னா, எப்படி 6 மாதம் அந்த வீட்டில் இருந்தீங்க, டக்குன்னு நீங்கள் அந்த ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறம் நம்ம வீடு மாறலான்னு சொன்ன உடனே ஹஸ்பண்ட் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்களா, எப்படி வந்து அது ஓகேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா. பாவம் அவங்க எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தீங்க. சரி, அவங்களும் வந்து டக்குன்னு எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. நானும் உடனே கிளம்பணும் அப்படின்னு எல்லாம் சொல்லல. நமக்கு இங்கே வந்து இருக்கிறது இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவருக்குமே சில விஷயங்கள் வந்து செட் ஆகாத மாதிரி தோணுச்சு. அப்போது 2 பேருமே ஒரே விஷயத்தை திங்க் பண்ணும்போது அவருக்கு வந்து அங்கிருந்து வீடு மாறுறது ஒரு பெரிய விஷயமா தெரியல. நம்ம எண்ட் ஆஃப் த டே பீஸ்ஃபுல்லாக வாழணும். அதுக்கு எந்த தடையாக இருந்தாலும் அதை விட்டு வெளியே போகிறது தான் நல்லது இல்லைங்களா. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவர் வந்து நோன்னு சொல்லவே இல்லை. ஸோ எல்லாருமே இங்கிருந்து வெளியே போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக நம்மளோட லைஃப்பை வந்து பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படிங்கும்போது இதை வந்து சூஸ் பண்ணி போகிறது தப்பே இல்லை அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. சரின்ட்டு தான் கடகடன்ட்டு பார்க்க ஆரம்பித்தோம். பட் ரொம்ப நாளாக வந்து வீடு மாறணும் அப்படிங்கிற ஐடியா 2 பேத்துக்குமே இருந்ததில்லை. எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேவிங் என்னென்னா ரெண்ட் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அங்கே விட இங்கே பல மடங்கு கம்மியாக இருக்குது. அதே ஒரு பெரிய ரிலீஃப். அங்கே வந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சு தான் உள்ளே போனோம், இல்லைன்னு சொல்லல. மெயின்டெனன்ஸ் அங்கே பக்காவாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ காசு வாங்குறாங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே அதை விட கம்மியாக தான் இருக்குது. பட் மேனேஜபிள். ரொம்ப கம்மி நல்லா சொல்ல முடியாது. அதே மாதிரி அந்த அளவுக்கு சூப்பரான மெயின்டெனன்ஸாக வந்து நம்ம இங்கே எதிர்பார்க்க முடியாது. பட் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப், ஒரு வில்லேஜ்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு லைஃப், அவ்வளோதான். எங்கே போனாலும் நமக்கு இந்த மன அமைதி இருந்தால் மட்டுமே போதுமானதாக இருக்கு இல்லையா. வாழப்போகிற வாழ்க்கை ஒரு தடவை தான். அது நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போகணும். இதுக்காக வந்து ஓவராக திங்க் பண்ணிட்டு நம்ம வந்து பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து பண்ண முடியாமே போயிடும். ஒரு ஸ்டெப்பு எடுத்து வை. ஒருவேளை நம்மளோட நேரத்துக்கு அது நல்லபடியாக கிளிக் ஆகி இன்னுமே கொஞ்சம் மேலே போனோம் அப்படின்னா அது வந்து கடவுள் கொடுத்த வரம் இல்லைங்களா. ஸோ எந்த ஒரு முயற்சியும் வந்து எடுத்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஸோ அப்படி ஒரு முயற்சி தான் அந்த 6 மாதத்தில் வீடு மாறினது. வீடு மாறுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமெல்லாம் இல்லை. பட் வீடு அப்படிங்கிறது வந்து நம்மளோட வாழ்க்கையை நிர்ணயிக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லலாம். எனக்கு வந்து எங்கள் அப்பாட்ட மட்டும் கொஞ்சம் டோஸ் விழுந்தது. இது என்ன பொழப்பு, சும்மா சும்மா வீட்டை மாற்றிட்டே இருக்கிற, கம்முன்னு ஊர் பக்கம் வந்துரு, இங்கே இல்லாத ஸ்கூலா அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேசினாரு. பட் சுச்சுவேஷன் இதுதான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து சரி ஓகே ஓகே அப்படின்ட்டாங்க. ஏன்னா அம்மாவுக்கு தான் வந்து வேலை ஜாஸ்தி. அங்கே இருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணுறது, கம்முன்னு இருங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவ்வளோ வேலைகள் இழுத்து போட்டு செய்வாங்க, கால் வலி வேற. பட் இதே வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வயசாச்சு, நமக்குமே வயசாயிட்டு இருக்கு இல்லைங்களா. அதனால ஏதாச்சும் ஒரு இடத்துல கண்டிப்பாக சீக்கிரமாக செட்டில் ஆகணும். பார்ப்போம், கடவுள் வந்து என்ன வழி விடுறாரோ அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு போக வேண்டியதான். பட் கூடி சீக்கிரம் வந்து எங்காச்சும் ஒரு வீடோ இல்லை சொந்த வீட்லேயோ வந்து செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பமும். ஸோ க்ராக்கரி யூனிட் எல்லாம் வந்து செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் ரேக் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இங்கே மூவ் பண்ணிட்டேன். இது வந்து ஸ்டேர்கேஸ் கீழே வந்து வச்சுருந்தேன். பட் எப்போ வந்து ஸ்நாக்ஸ் எடுக்க போனாலும் எல்லாத்துக்கும் தலையில் ஒரு அடி விழுகுது. சரி ஓகேன்ட்டு தான் கிச்சனுக்கே இதை வந்து மாற்றி வச்சாச்சு. சாரி, இதுக்கப்புறம் வந்து கேமரா கீழே விழுந்துருச்சு, என்னால் மறுபடியும் vlog வந்து கண்டினியூ பண்ண முடியல. பட் நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக எப்பவும் போல் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.